நான் உங்களுக்கு ஒரு அழகான வீடியோவை காண்பிக்கிறேன். மனதை உருக்கும் ஒரு காட்சி. இன்றைய இந்தியாவில் ஜாதியும் மதமும் கூறி ஒருவரை ஒருவர் சண்டையிடும் சூழலில் நாம் அனைவரும் கண்டாக வேண்டிய ஒரு அற்புதமான காட்சி இது. ஒரு முஸ்லிம் பள்ளிவாசலை பாதுகாப்பது பார்த்தசாரதி பாசு என்ற ஒரு இந்து சகோதரர் தான். அவர் அந்த பள்ளிவாசலுக்கும் அங்கே தொழுகைக்காக வரும் நூற்றுக்கணக்கான முஸ்லிம் சகோதரர்களுக்கும் காவல் காத்து நிற்கிறார். நீங்கள் நினைப்பீர்கள், அவர் பள்ளிவாசலின் காவலராக வேலை செய்கிறாரோ என்று. இல்லை, ஒருபோதும் இல்லை. அந்த பள்ளிவாசலை கட்டியவர் அவருடைய தாத்தாவே. பிறகு அந்த பள்ளிவாசலின் பராமரிப்பை அவருடைய தந்தை பார்த்து கொண்டார். அதற்கு பிறகு அந்த புனித கடமையை இப்போது இந்த சகோதரர் தொடர்ந்து செய்து வருகிறார். एक अंधभक्त भी सनातनी है जो मस्जिद को तोड़ने का कार्य करते हैं, और एक पार्थसारथी बसु भी सनातनी है जो मस्जिद बना के मुसलमानों को नमाज पढ़ने का फैसिलिटी दिए हैं। आपने मस्जिद बनाया? नहीं, हमने मस्जिद नहीं बनाया। हम ये मस्जिद का चौकीदार है। ये मस्जिद बनाया मेरा दादाजी, तो मेरा पिताजी, मेरा दादाजी, उसके बाद मेरा ताऊजी और पिताजी। तो सोचिए, एक हिंदू अंधभक्त है और एक हिंदू पार्थसारथी बसु हैं कि ये मस्जिद बनवाते हैं और वो लोग मस्जिद तोड़ते हैं और तोड़ने पे खुशी मनाते हैं। எவ்வளவு அழகான காட்சி இது! அந்த பள்ளிவாசல் குறித்து அவர் சொன்ன சில மனதை நெகிழச் செய்யும் வார்த்தைகள் உண்டு. அதை நான் உங்களுடன் பகிர்கிறேன். அவர் சொன்னார், எனக்கு இந்த பள்ளிவாசல் மீது மிகுந்த பாசம் உள்ளது. நான் இறந்த பின்பும் இந்த இடத்தை விட்டு பிரிய விரும்பவில்லை. எனவே எனது இறப்புக்கு பிறகு என்னை இந்த பள்ளிவாசலின் பின்புறம் அடக்கம் செய்யுங்கள். வேறு எங்கும் கொண்டு போக வேண்டாம், எரிக்கவும் வேண்டாம். எவ்வளவு உணர்வுபூர்வமான வார்த்தைகள்! இது நமது இந்தியாவில் நடக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி மதவெறி இல்லாமல் மனதில் பாசம் நிறைந்த இந்து சகோதரர்கள் வாழும் வரை எந்த மதவெறி சக்திகளுக்கும் அவர்களின் வெறி அணுக்களில் நடத்த முடியாது. இவர்கள்தான் உண்மையான இந்துக்கள். இவர்கள்தான் இந்து என்று அழைக்கப்பட தகுதியானவர்கள். ஆனால் தங்களை இந்துக்களின் உரிமைக்காக போராடுகிறோம் என்று கூறும் சிலர் உண்மையான இந்துக்கள் அல்லர். அவர்கள் மக்களை மதத்தின் பேரில் பிரித்து சண்டையிட வைப்பவர்களே. ஆனால் இந்த இந்தியாவில் உள்ள நல்ல மனமுடைய மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அத்தகைய பிரிவினை சிந்தனைகளையும் வெறி அணுக்களையும் தோற்கடிப்பார்கள்.